இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி அருகே காணாமல் போன நர்சிங் மாணவி தனது வீட்டருகே இருக்கும் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரது மூத்த மகள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் இரத்த பரிசோதனை குறித்த டிப்ளமோ படித்து வருகிறார். இவர் 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக அவரது தந்தை வடகாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு அருகில் இருக்கும் கிணற்றில் மாணவியின் உடல் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அவரது உடலை கைப்பற்றிய வடகாடு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மாணவி தான் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து வந்ததாகவும் 6 மாதங்களாக மணிகண்டன் அந்த மாணவியோடு பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் அந்த மாணவியும் மணிகண்டனும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வருகிறது. இந்நிலையில் அந்த மாணவியை மணிகண்டன் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றுவிட்டதாக கூறி மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர் உடலை வாங்க மறுத்தனர். மேலும் மணிகண்டனை கைது செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் சில நாட்களாக பாலியல் வன்கொடுமை தொடர்பான குற்றங்கள் அதிகமாக பேசப்பட்டு வரும் நிலையில் நர்சிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.